நேற்று கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அப்போ ஒரு நபர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு விராட் கோலியோட காலில் விழுந்துட்டாரு. இன்னைக்கு அந்த வீடியோவை எடுத்து வச்சு நிறைய பேர் ஏதோ மாசா பண்ணிட்ட மாதிரி பெருமைக்குரிய விஷயத்த பண்ணிட்ட மாதிரி அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க, பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் பெத்த தாய் தகப்பனோட காலில் கூட விழ மாட்டானுங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரோட காலில் விழுந்துட்டு ஏதோ பெருமைக்குரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. நீங்களும் ஒரு மனுஷன் தான், அவரும் ஒரு மனுஷன் தான். நீங்கள் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலிக்கு அது ஒரு தொழில். அவர் காசுக்காக தான் கிரிக்கெட் விளையாடுறாரு. உங்களுக்கு ஒரு கேம் பிடிக்குது, அதில் ஒரு நபரை பிடிக்குது, நீங்கள் கொண்டாடுறீங்க, ஃபேனாக இருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் காலில் விழுற அளவுக்கு தன்னுடைய சுயமரியாதையை இழந்து நாங்கள் போய் காலில் விழுவோம் அப்படிங்கிறது தற்குறித்தனமான ஒரு விஷயம். அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சினிமா நடிகரை பிடிக்குது, அவரோட படங்கள் பிடிக்குது அப்படின்னா அவங்கள ரசிங்க, அவங்களுக்கு ஃபேனாக இருங்க, அவங்கள கொண்டாடுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அவங்க காலில் போய் விழுவேன், என்னோட சுயமரியாதை எனக்கு முக்கியம் கிடையாது, அவர் காலில் விழுறது எனக்கு அவ்வளோ பெருமையான விஷயம், ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது சாதனை கிடையாது, பெருமைக்குரிய விஷயம் கிடையாது, அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நாங்கள் அவருடைய ஃபேன்ஸ், எங்களுடைய உணர்வுகள் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ல வந்து கதறாதீங்க. நானும் ஒரு நபருடைய ஃபேன் தான், அவருடைய கேம் எனக்கு பிடிக்கும், நானும் அவரை ரசிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் என்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு அவரோட காலில் போய் விடுற அளவுக்கு நான் தற்குறி கிடையாது. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஃபேன்ஸாக இருங்க, தப்பே கிடையாது. ஆனால் காலில் போய் விடுற அளவுக்கு தற்குறியாக இருக்காதீங்க, அது ஒரு பெருமையாக கருதாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். நன்றி.